ஓடி ஒளியாந்த அண்ணன்மார் சாமிகளுக்கு அரைக்காணி தங்கச்சி ஆராத்தி எடுத்தார். ஆராத்திகளானது எடுத்து அண்ணன்மார் சாமிகளை வலதுகால எடுத்து வச்சு வாங்கன்னு சொல்லி அழைத்தார். தங்காய் அரைக்காணி தங்கச்சி அண்ணன்மார் சாமனை அரண்மனைக்குள்ளே அழைத்தார். அண்ணன்மார் சாமிகள் 22 பேர்களும் ஒரு சீக்கிரமாக குதிரை விட்டு கீழறங்கி குமரசங்கரும் பொறுமபுரத்து வண்ணாமல சாமி அத்தவலையத்தான் அவர்களும் வடநாட்டு அரண்மனைக்குள்ளே வந்தார். அப்படி அரண்மனைக்குள்ளே வருகின்ற பொழுது அரைக்காணி தங்கச்சியானவர்கள் அண்ணன்மார் சாமிகளை வரவேற்புகள் செய்து அண்ணன்மார் சாமிகளுக்கு ஆனமேல் வந்திருந்த அதிக சிறப்பாக இருக்கும், குதிரை மேல் வந்திருந்தா கொள்ள சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அண்ணன்மார் சாமிகளுக்கு தங்காயப்ப 7 வேலை கொண்டு வந்து கொடுத்தார். அம்மேரோ ஏலோ அம்போடி அருந்தி அம்மேரோ இரவீரியதாகும் திந்தாங்க ஆமா அம்போடி அருந்தி வெற்றிகளையும் நாகரட்சகரட்ச நல்லகளையும் கொண்டு வந்து விட்டீர்களா? அம்மா தங்காயி சொன்ன பிரகாரம் வாரம்மா தங்காயி. நாகமலை தோகமலை நாரத்தம் சுருண்டமலை வத்தி பிறந்தமலை வாரந்தார் வீரமலக்காடு வெண்மொழியா குருகுலே சென்று கைச்சோட்டு ஆலமரம் கமுகபதினாயிரம் விரச்சோட்டு ஆலமரம் விருதுபதினாயிரம் அந்த ஆலா விருச்சகத்தில் தங்காயி சொன்ன பிரகாரமே 5 நாகம் காவல். சட்டவால் வேங்கன் ஜடிவால் வேங்கன் முட்டிவால் வேங்கன் முடவால் வேங்கன் சொல்லப்படி வேங்கன் காவல் வந்தது. நாகனை சங்கரிச்சு நல்ல கிளி பிடித்து வந்தோம், வேங்கனை சங்கரிச்சு வெற்றி கிளியாது பிடித்து வந்தோம். ஆகையால தங்காயி இந்த கிளியரச பாரம்மா சொன்ன கிளி அடையாளங்களை எல்லாம் பார். சங்கமேக சொன்னாகிலே இதுதான் சங்கமேக சோதனையே அப்பாரும் அம்மா சோதனையே அப்பாரும் அம்மா தங்கமேவோட சோதனையே பர்மம்மா சோதனையே பர்மம்மோ இந்த இளையரசுக்கு இந்த அங்கம் புள்ளி அறையாரும் தங்கமே என்றாரு காணி வாரும் அம்மா அருக்காணி வாரும் அம்மா அண்ணா சொன்னகிலி இதுதான் அண்ணர்களே இந்த சோதிமணி வயனாலே சோதிமணி வயனாலே அடையாளம் சரியாக இருக்கலாமா? அண்ணா ஒரு இறகைக்கு ஒரு வருடங்கள் ஆனால் இறகைக்கு ஒரு வருடங்களாக நான் சொன்னது அண்ணா அண்ணா கோபகனி வாயாவது அண்ணா கோபகனியே வாயாவது அண்ணா
அன்னையிலே அவங்களுக்கு சொன்னகை இதுதான் சொன்னவர்கள் கொண்டு வந்து விட்டீர்கள் மிக்க சந்தோஷம் அம்மா தங்காயி இந்த கிளி உன்னோடு இருந்த தகுந்த கவிகளானது பாடுமா தகுந்த கவிகளானது பாடுமா எங்கே பாடுவார்களா இதோ பாருங்களா என் அண்ணன் கொஞ்சம் தோறிகளே அண்ணன் கொஞ்சம் தோறிகளே உட்கார்ந்துதான் அனலோஞ்ச தோரியதான தங்காய் உட்கார்ந்து அந்த கிளிகிற சார்ந்து பாடுகிற போது தன்னகானோ என்று சொல்லி என்ன தன்னகானோ என்று சொல்லி என்னோடு விளையாடுகிறது பார்த்தீர்கள் தன்னானம் என்ற தகுந்த கவியும் தில்லையலம் என்ற தெலுங்கு கவிகளும் கூட இருந்ததானே என்னோடு விளையாடுகிறது நான் கொடுக்கும் கோபகடிகளெல்லாம் உங்கிறது பக்கிருந்து கவி வாடுகிறது நான் கொடுக்கும் பாலுபலமெல்லாம் அது உங்களுகிறது பார்த்தீர்களா என் மக்கத்தானா இப்ப சந்தோஷமாக இருக்கின்றேன் அம்மா தங்காயி இந்த கிளியரசை வைத்துக் கொண்டு தந்தையும் தாய் 22 பேரும் ஆண்ட கவலையை மறந்து வளநாட்டு மாளிகையில் சந்தோஷமாக இருமா அப்படியே என்று சொல்லி அண்ணன்மார் சுவாமிகள் வாக்குறுதி கொடுத்தார் தங்காய்க்கு. அடுத்தபடியாக பரவளையாடும் பரணாங்க சாவடிக்கு அத்தவில்லை எத்தாலும் அருமை தம்பி கோடரடி சங்கரம் சென்றார். பொறுமொருத்த உண்ணாமல சாமி தேச விசாரணை சித்தகமுக சாவடிகளை அமர்ந்த நாட்டு மக்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்துக்கிட்டு இருக்கிறார். அடுத்தபடியாக எங்க வீரபாகு சாம்புகன் எல்லையிலே காவல் கடினமாக இருக்கிறார். ஏதாலும் படைகள் வந்தாலும் வரும் என்று சொல்லி சாம்புகன் கட்டுக்காவல் கடினமாக இருக்கிறது. எல்லையிலே அண்ணன்மார் சாமிகள் நல்லாட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்தபடியாக தப்பியோடைய ஆங்கிலியானது வேடுவர் நாடு வீரலங்கா கோட்டையிலே சென்ற தகவலை சொல்லி அடுத்தபடியாக அண்ணன்மார் சாமிகளுக்கு பச்சைக்கிளியால பகவந்து நேர்ந்து வெள்ளக்கிளியால விலைகள் வந்து நேர்ந்து அண்ணன்மார் சாமிகளோடு